நேற்று தாங்க வெளியில் ஃபுல்லாக கழுவுனேன். அதுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வேலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடேங்கப்பா சை. தண்ணி கேனை வாங்கிட்டு வந்து அங்கே வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் நம்ம தான் தூக்கிட்டு வந்து வைக்கணும். அடிக்காச்சு 10 காட்டுன்னு மொத்தம். இன்றைக்கி லஞ்சு அல்பைக்கு போல் வாங்கியாச்சு. இந்த சாப்பாடு பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருக்குதுல்ல, அதனால தான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி. லூலுவில் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. செம்ம கூட்டம். டிவிலாம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாட்ரகாப். வெல்கம் பேக் டு இன்றைக்கி அந்த ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 8:42. போயிட்டு தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வாங்க வந்தேன். இப்போ தான் அடுக்கியிருக்காங்க. எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அல்மரை அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தோம். அடுத்த டியூட்டி கொடுத்துட்டாங்க. சாப்பாடு வாங்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 8:54. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு காட்டியிருப்பேன். இந்த ஃபுல் தமீஸ் கடை இருக்குதுல்ல, அங்கே தான் வந்துட்டு போகிறோம். அந்த டிஸ்பிளே என்னன்னு பாருங்கள் எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஷாரா ஹீராவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்தால மக்களே, அந்த கடைக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். வாங்கிட்டு வந்துட்டு வேலை நிறையா இருக்குது. தண்ணி பாட்டில் வாங்கணும், பெட்ரோல் போடணும், கடைக்கு போயிட்டு பில்லு கொடுக்கணும், நேற்று மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின பில்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இது இல்லாமல் என்னென்ன ஜாமான் வாங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. தர அப்போ தான் கழுவுனா அதுக்குள்ளே திரும்பி உடச்சி வச்சுட்டாங்க. சரி ஓகே, கடைக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு நான் அடுத்த டியூட்டி போகும்போது உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்து கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கினா இதில் லேட் ஆகிடுச்சு. இப்போ தாண்டா கழுவுனா, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கீங்க. இதையும் நம்ம தாங்க சுத்தம் பண்ணணும். நேற்று தான் வந்துட்டு ஃபுல்லாக கழுவுனேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா இவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்குறாங்க மறுபடி. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 9:44. நேராக போய் பெட்ரோல் போட்டுட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, நேற்று நைட்டு வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மாத்திரை வாங்கியிருந்தோம். அந்த பில்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்து ஸ்பான்சர்கிட்ட கொடுக்கணும். நைட்டு வந்துட்டு மழை பெஞ்சிருக்கு லைட்டாக. வண்டி 4 வண்டி இப்போ தான் கழுவி முடித்தேன். அடிக்கடி மழை பெஞ்சு வேறு நம்மளை வந்துட்டு தொந்தரவு பண்ணுதுங்க. லைட்டாக மழை பெய்யுது. நல்லா மழை பெஞ்சாலாவது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். லைட்டாக மழை பெஞ்சு ஃபுல்லாக வண்டியை நாஸ்தி பண்ணி விட்டுருது. எல்லா வண்டியும் திரும்பி கழுவ வேண்டியதாக இருக்குது. அதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கடையை இதுக்கு முன்னாடி வந்தப்போ நம்ம வந்துட்டு காட்டியிருப்போம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கடை தான். முடிஞ்சு மக்களே, எல்லாம் முடிஞ்சு. தண்ணி பாட்டில் உள்ள பில்லு, பெட்ரோல் போட்ட பில்லு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கடையில் கொடுத்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:50. அதனால் சாப்பாடு இன்றைக்கி வாங்க முடியாது. நேற்று நைட்டும் சாப்பிட்ல. இன்றைக்கி காலைல போயிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. கபயானில் பப்ஸு வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. அது 2 வாங்கி சாப்பிட வேண்டியதான் காலை சாப்பாடு. மக்களே, இந்த ஒர்க்கு பாருங்கள், 10 தண்ணி காட்டுன்னு வெளியிலேருந்து நம்ம தான் ஊரில் வந்து அடுக்கணும். அடுக்கியாச்சு. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 1. அடுத்த டியூட்டி வந்துடுச்சு. ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். அநேகமாக சாப்பாடு வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அதுக்கு முன்னாடியே போய் பார்ப்போம், இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். வெறும் அந்த வெள்ளை குப்பூஸ் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் வேணாமா. வேறு எதுவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசித்து மறுபடியும் சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு இந்த வீட்டில் தலைவலியே. ஒரு பைப்லைன் உடஞ்சிருச்சுங்க. இது முடிச்சுட்டு போகும்போது ப்ளம்பரை கூட்டிகிட்டு போகணுங்க. மக்களே, ப்ளம்பரை கூட்டிகிட்டு வந்து மேலே பைப்லைன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எடுத்த வீடியோ இது. மதிய நேரம் தானே, அதனால் ப்ளம்பர் வந்துட்டு அவங்க கூட இருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. இப்போ நம்மளை அல்பைக்கு போய்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க அல்பைக்கு. இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க எப்போதும் போகிற அல்பைக்கு தான். ஆர்டர் பண்ணல, போயிட்டு தான் கால் பண்ணி கொடுக்கணும். ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் கிடச்சிரும், ஆர்டர் பண்ணலன்னா லேட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த கடை தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. வாங்கியாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு டைமிங்கு. அடுத்த டியூட்டி வந்துடுச்சிங்க 3:45. நம்ம மேடமோட சிஸ்டர் வீட்டில் போய்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். அப்புறம் ப்ளம்பர் வந்திருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட காசு கொடுக்கவும் இப்போ ரெடியாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போகிறேன். சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் ப்ளம்பருக்கு போய் காசை கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் வீட்டுக்கு. அடுத்து எங்கே போக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்கு போனால் தான் தெரியும். மக்களே, நைட்டு டின்னரு, அதுக்கப்புறம் இந்த டியூட்டியும் வரல. சும்மா சின்னதாக கடைக்கு போய்ட்டு வரது தான் வந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. மணி பார்த்திங்கன்னா 9. இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நானே வந்துட்டு வீட்டில் கேட்டேன் எங்கேயாவது வெளில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்துட்டு வெளியில் லூலு போகிறேன் ஜாமான் வாங்குறதுக்கு. அதனால் எதாவது வாங்கணுன்னா இப்போயே சொல்லிட்டுங்க, முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நேராக ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கேட்டுட்டு வேலை எதுவும் இல்லை அப்படின்னா நேராக லூலு போக வேண்டியதான். டிராஃபிக்காக இருக்கும் இந்த டயத்தில். அதுதான் வந்துட்டு ஒரு தலைவலி. இங்கேன்னு மட்டும் கிடையாது, லூலு வந்துட்டு நான் மறுவாக்கிட்ட போகணும். அங்கேயுமே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும் ஹைவே ஏறுற வரைக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த கடை தான் டென்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு ஃபுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே வந்துட்டு வாங்குவாங்க, ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்கும்.
நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒருக்கு பாருங்கள் மக்களே, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருக்குதுல்ல. நம்ம ஊர் சாப்பாடெலாம் மேக்ஸிமம் லைக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பான்சரோட பையன் சாப்பிடுவாங்க போல். முட்டைக்கறி உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். வாங்கியாச்சுங்க. நேராக வீட்டில் போய் கொடுத்துட்டு அடுத்து எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் நேராக லூலு கிளம்பி போக வேண்டியதுதான். இதோட பெப்சி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போக வேண்டியது தான். நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி வேறு இருக்குது. லூலுக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல. அதனால் முடிஞ்ச அளவு போயிட்டு ஜாமான் சீக்கிரமாக வாங்கிட்டு வர வேண்டியது தான். நாங்கள் லூலுக்கு போயிட்டு அங்கேயுமே நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, கரெக்டாக 9:47க்கு கிளம்புறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லூலுவில் போகும்போது டிராஃபிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அங்கே லூலுவில் கூட்டமாக இருக்கக்கூடாது. சம்பள தேதி வேறு இல்லை. அதனால் கூட்டமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு வந்துடலாம். பார்க்கலாம். செம்ம டிராஃபிக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி தாங்க. ஹைவே ஏறுற வரைக்குமே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கிட்டே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. மதினா ரோட்லேருந்து அரபியா மால் போகிறதுக்குள்ளே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். மஸ்தா வண்டியோட பேக் லைட்டு அந்த நிலா மாதிரி இருக்குதுல்ல, பிரேக் அடித்தா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஒரு வழியாக ஹைவேல ஏறியாச்சு. நேராக லூலு மாலுக்கு. இதுலேருந்து நேராக போயிட்டு அப்புறம் மறுவாவில் ரைட் எடுக்க வேண்டியதான். ரைட் எடுத்து இது வரைக்கும் நான் அந்த லூலுக்கு போனதில்லை தான் ஃபஸ்ட் டைம். இங்கே பாருங்கங்க, டிவிலாம் 7500 டிவி 2600 இந்த பாருங்கள், டிவிலாம் பயங்கரமாக ஆஃபர் போட்டிருக்காங்க. எண்ணெய் லூலு பிராண்டோட எண்ணெய், இதுவும் நல்ல ஆஃபரு. 5 லிட்டர் சொன்னால இது 1.5 லிட்டர் ஆஃபரு. இதுவுமே லூலு சின்னது 3 லிட்டரு 5 லிட்டருன்னு வித ஸ்டைலில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் ஆஃபர் இருக்குது மக்களே. மேக்ஸிமம் நாம் வாங்க வந்தது அரிசி, அப்புறம் சிக்கனு, அப்புறம் காய்கறி ஐட்டம்ஸ் வாங்க வந்திருக்கோம். அப்புறம் பருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கிறது. இப்போ செம்ம கூட்டங்க. என் வாழ்க்கையிலே இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்ல. லூலுவில் செம்ம கூட்டம். சம்பள தேதி இல்லை, அதனால தான் சரியான கூட்டம். நம்ம வாங்கிட்டு போகிறது இன்றைக்கி டவுட்டு தான். பார்க்கலாம். அம்மா கூட்டங்க. வாங்கிட்டு போனால் பயங்கர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. நாளைக்கு காலைல ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு நேராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. ஓகே.